பயணம், அது தொடர்வண்டி பயணமாக இருக்கலாம், விமான பயணமாக இருக்கலாம், பேருந்து பயணமாக இருக்கலாம், இருசக்கர வாகன பயணமாக இருக்கலாம். இப்படி எந்த வாகனத்தில் பயணம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பயணத்தில் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் நமக்கு வர வேண்டுமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும். அந்த துஆக்களோடு நாம் பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்யும் தருவாயில் எந்த இடத்திலும் வேண்டுமானாலும் சரி, இறை இல்லத்தினுடைய பாங்கோசைகள் கொடுக்கப்பட்டால், பாங்கு அழைக்கப்பட்டால் உடனே நாம் தொழ செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயணத்தில் சுருக்கி தொழக்கூடிய தொழுகைகளும் இருக்கின்றன, பயணத்தில் ஜம்மு கசர் என்று சொல்லக்கூடிய சேர்த்து தொழக்கூடிய தொழுகைகளும் இருக்கின்றன, பயணத்தில் தொழுகையை 2 ரக்காத்துகளாக தொழக்கூடியதாக இருக்கின்றன, பயணத்தில் தயமும் செய்து தொழக்கூடிய தொழுகைகளும் இருக்கின்றன. இப்படி எல்லா சூழலிலும் தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழக்கூடியவர்களாக பயணாளிகள் இருக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ தான் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். பயணத்திற்கு முன்பதாக இந்த துஆவை செய்து நாம் பயணத்தை தொடர்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளையும் அவனுடைய பாதுகாப்பையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.